ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வால் சேசரில் எப்படி வாலில் காடி எடுக்கிறன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா இது ஆலோ பிளாக் சேவரு. சிங்கிள் சேவராக இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆலோ பிளாக் சேவருன்றதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். இனிமேல் நம்ம எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதை நான் ஃபியூச்சரில் போட்டு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 2 ரூமில் நம்ம நார்மல் கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மிஷின் வாங்கியிருந்தோம். இந்த 2 ரூமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செவரு மாற்றி போடுற வேலை இருந்தது. ஸோ அதனால் நம்ம இந்த 2 ரூமும் எடுக்காத போயிருந்தோம். சரி, நம்ம லாஸ்ட் வீக்கு வால் சீசர் வாங்கியிருந்ததால் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 பிளேடு போட்டிருக்கேன். ஏன்னா 5 பிளேடு போட்டால் தான் 1 இன்ச்சு ஒயரிங் பைப் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ஆழம் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி 1.25 இன்ச் கரெக்டாக வருது. இது எதுக்கு போட்டுட்ருக்கு பார்த்திங்கன்னா கீழே டிபி பாக்ஸ் வரும் கதவுக்கு பேக் சைடு. ஸோ அதனால் 2 பைப் அந்த லாஸ்ட் பேக் சைடு சரி மெட்டல் பாக்ஸ்லேருந்து ஒரு 2 பைப் கொண்டு வரலான்ட்டுனால 2 பைப்புக்கான காடி அளவு போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். சாரம் போட்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அலுமினியம் லேடரில் போடுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம செவுத்தில் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஏணியில் கீழே சாயிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் நீட்டி தான் போட்டுட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாக் பீஸ் எல்லாம் மார்க் பண்ண தேவையில்ல. லேசர் லைட்டு இருக்கிறதுனால நம்ம கரெக்டாக தான் போடுறோமா இல்லை கொஞ்சம் மாறி போகுதா காடி எடுக்கிறது அப்படின்றத நம்ம லேசர் லைட்லேயே பார்த்துக்கலாம். ஹரிசாண்டலாக போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வெர்டிகலாக போடும்போது நல்லா ஃப்ரீயாக போகுது. ஏன்னா ஈஸியாக இருக்குது. வெயிட் மொத்தமும் நம்மளுக்கு கிராவிட்டி கீழே இழுக்கிறதுனால நம்மளுக்கு மிஷின் ஃப்ரீயாக வருது. நம்ம தள்ள தேவையில்லை. பட் ஹரிசாண்டலாக போடும்போது கொஞ்சம் புஷ் பண்ணி தள்ளுற மாதிரி இருக்குது. கை கொஞ்சம் பெயின் வரும். யாராச்சும் வாங்கணுன்ற ஐடியா இருந்ததுன்னா மிஷின் யாராச்சும் வச்சுருந்தாங்கன்னா போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் செங்கல் செவரில் இன்னும் ஈஸியாக இருக்குன்றது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா ஆலோ பிளாக்கில் பெரிய பெரிய கல்லுங்க இருக்கிறதுனால அது கொஞ்சம் காடி எடுக்கிறதுக்கு டைம் எடுக்குது. சிங்கிள் செவரில் அவ்வளோ கஷ்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். காடியெல்லாம் எடுத்து முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஃபுல் டெப்த்து வச்சு எடுத்துருக்கோம். ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு டெப்த்து கிடைக்குது. நம்ம ஜங்ஷனு அப்புறம் கீழே இருக்கிற மெட்டல் பாக்ஸ் எல்லாம் நம்ம நார்மலாக கட்டிங் மிஷினில் கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வேலையும் குயிக்காக நடக்குது. பட் மிஷின் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. நம்ம கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.